Hello everyone, welcome all to this video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எபிதலாமியன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிதலாமியன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ஓட் போயம் இல்லைன்னா இதை நப்ஷியல் போயம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு போயம் ரைட்டர்ஸோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றியோ அந்த ரைட்டர் வந்து தன்னுடைய தாட்ஸை தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கிறது தான் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நப்ஷியல் போயம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த போயமில் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் அவருடைய பிலவ்ட் ஒன்னான எலிசபெத் பாய்லியை மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மேரேஜை பற்றி அவர் வந்து எப்படிலாம் அதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அண்ட் அவருடைய பிலவ்ட் ஒன்னை அவர் எப்படியெல்லாம் ப்ரைஸ் பண்ணியிருக்காரோ ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுனால இதை நப்ஷியல் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Epithalamion celebrates Spencer's marriage in 1594 to Elizabeth Boyley. அதாவது எலிசபெத் பாய்லிக்கும் எட்மண்ட் ஸ்பென்சருக்கும் 1594 அந்த இயரில் மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் எபிதலாமியன். அண்ட் இந்த எபிதலாமியனுக்கு க்ரீக்கில் ஒரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, அட் த பிரைட்ஸ் சேம்பர், மணமகள் அறை அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அண்ட் இது வந்துட்டு ஒரு சாங் ஆர் ஒரு போயம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பிரைடுக்கும் க்ரூமுக்கும் ஹானர் பண்ணுற விதமாக இதை வந்து ரைட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஆத்தர், அதாவது நம்மளோட எட்மண்ட் ஸ்பென்சர். நெக்ஸ்ட், இந்த போயமில் வந்து டோட்டலாக 24 ஸ்டான்சாஸ் இருக்குது. அண்ட் இந்த 24 அப்படிங்கிற நம்பர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவர்ஸ் ஆஃப் அ டே. ஸோ ஒன் டேக்கு 24 ஹார்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் 18 அல்லது 19 லைன்ஸ் இருக்குமா, எக்ஸப்ட் 15th அண்ட் லாஸ்ட்டு ஸ்டான்ஸா. பிகாஸ் 15th ஸ்டான்ஸாவில் 17 லைன்ஸும் லாஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் 7 லைன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போயமில் வந்து டோட்டலாக 433 லைன்ஸ் இருக்குது. among which 365 வந்து லாங் லைன்ஸும் அண்ட் 68 வந்து ஷார்ட் லைன்ஸாகவும் இருக்குது. ஸோ அகெயின் பாருங்கள், இந்த 365 லாங் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த 365 நாட்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் நம்மளுடைய ஸ்பென்சர் வந்து இந்த போயமில் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் அவருடைய பிலவ்ட் ஒன்னுக்கும் நடந்த இந்த மேரேஜ் ரொம்பவே ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மேரேஜாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரே பண்ணி அட் லாஸ்ட் இந்த போயமை கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்மளுடைய ஸ்பென்சர் வந்து மியூசஸை கூப்பிடுறாரு. ஸோ மியூசஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அ பர்சன் எஸ்பெஷலி அ விமன் who is a source of artistic inspiration. அதாவது நிறைய போயட்ஸ் அண்ட் நிறைய ஆத்தர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த மியூசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஸ்பென்சர் வந்து அவங்கள தான் கால் பண்ணுறாரு. அண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்னுடைய பிலவ்ட் ஒன்னை நான் ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, எனக்கு வந்து அவளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக எனக்கு வேர்ட்ஸ் கொடுங்க. எப்படி ஆர்ஃபியஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவருடைய ஓன் பிரைடை ப்ரைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி நான் என்னோடய பிரைடை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வேர்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் மியூசஸை அவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் நம்மளுடைய போயட் வந்து மியூசஸ் கிட்ட என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய பிலவ்ட் ஒன் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேம்பருக்கு போங்க, அங்கே வந்துட்டு அவளை நீங்கள் எழுப்புங்க. என்னன்னு சொல்லி எழுப்புறதுனா, ஹைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் மேரேஜ் அவரே வந்து நம்மளுடைய மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு காத்துட்ருக்காரு. ஸோ அதனால் போயட் வந்து உங்களையும் எழுந்திருக்க சொன்னார், நீங்களும் எழுந்து மேரேஜ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அட் லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாரு, திஸ் வெட்டிங் வில் ஹெண்ட் அர் ஆல் பெயின்ஸ் அண்ட் சாரோஸ். அதாவது இந்த திருமணம் வந்து என்னுடைய பிரைடுடைய எல்லா வலிகளையும் எல்லா கஷ்டத்தையும் வந்து கண்டிப்பாக எண்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல டைம் அவளுக்கு லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லிவிடுறாரு. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து போயட் மியூசஸை டைரக்ட் பண்ணுறாரு. என்னென்னு சொல்லினா, உங்கள் கூட எல்லா நிம்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு. நிம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மெர்மேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ரிவர்ஸ்க்கு, அப்புறம் ஃப்ளார்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்க்கு, மவுண்டெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு
பிளேசஸ்க்கும் வந்துட்டு டேக் கேர் பண்ணுறதுக்கு, அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒரு நிம்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட கூட இருக்கக்கூடிய எல்லா நிம்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இந்த மேரேஜ் ப்ரொசெஷன், அதாவது ஊர்வலம் இருக்கும்ல, அந்த ஊர்வலத்துக்கான ப்ராசஸை வந்து அவங்கள பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ரண்ட் ஃப்ளார்ஸ், அதாவது ரொம்ப நறுமணம் வீசக்கூடிய அந்த ஃப்ளார்ஸை வந்து கேதர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அந்த ஃப்ளார்ஸை வந்து என்னோடய ப்ரைடல் சேம்பர்னுடைய ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு வெளியே வந்து அவள் நடந்து வரக்கூடிய அந்த பாத்தில் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ப்ரைடுக்கு வந்து நீங்கள் ஒரு சாங்லாம் பாடி அவங்கள வந்து எழுப்பி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 3rd ஸ்டான்ஸாவில் போயட் வந்து மியூசஸையும் நிம்ஸையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் 4th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து கண்டினியூஸ் டு கைட் த வேரியஸ் நிம்ஸ், அதாவது மற்ற இருக்கக்கூடிய நிம்ஸையும் அவர் கைட் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்ல வராருன்னா, இந்த வெட்டிங் டே பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து பாண்ட்ஸையும் லேக்ஸையும் டேக் கேர் பண்ணிகிட்ருக்கிற அந்த பர்டிகுலர் நிம்ஸை கூப்பிட்டு வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், ஒரு ஃபிஷ் கூட வந்து டச் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே கிளியரான வாட்டர் வந்து என்னோடய ப்ரைடு குளிக்கிறதுக்காக, அவங்க ஷவர் எடுத்துக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வந்து நிம்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அண்ட் வுட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த நரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னோடய ப்ரைடு கிட்ட வர விடாமல் அதையெல்லாம் நீங்கள் துரத்தி தூரமாக அமுச்சிடுங்க. ஏன்னா அதை பார்த்தா என்னோடய ப்ரைடு வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் 5th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ரைடை வந்து நீ எழுந்துரு, ஏன்னா ஆல்ரெடி சன்லாம் ரைஸ் ஆகிடுச்சு அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய வெட்டிங் டேக்காக நம்மளுக்கு ஒரு குட் மெமரியை கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி சாங்லாம் பாட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ரொம்ப ஜாயஸாக இந்த டே வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்காக நீ ரெடி ஆகணும், எழுந்துரு அப்படின்னு சொல்லி அகைன் வந்து ப்ரைடை எழுப்பி விடுறதுக்காக இந்த 5th ஸ்டான்ஸாவில் வந்து அவர் பேசியிருக்காரு. அண்ட் 6th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து அவங்களோட ப்ரைடு எழுந்துக்கிறாங்க. ஸோ எழுந்த உடனே அவங்களோட ஐஸ் வந்து வழக்கமாக எப்படி இருக்கும்னா, டிம்டு பை டார்க்ஸம் க்ளவுட்ஸ், அதாவது மங்கலான ஒரு கண்கள் மாதிரி தான் அவங்க ஐஸ்லாம் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஷைனிங்காக ஹெஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவினிங் ஸ்டாரை விட பிரைட்டாக வந்து ஷைன் ஆகிட்டுருக்கான். ஸோ அப்படி சொல்கிறாரு. அண்ட் வந்து டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட், இவங்க யார் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ஆஃப் வீனஸ்னுடைய உதவியாளர்கள். இந்த டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட்டை போயிட்டு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் எல்லோரும் போயிட்டு என்னோடய ப்ரைடை வந்து ரெடி பண்ணுங்கள், அவளை மேரேஜ் டேக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக அவளை அழகாக நீங்கள் தயார் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த போயட் வந்து he also calls upon the hours of the day and night and the seasons to be present there. ஸோ ரொம்ப ஒரு கூலிங்கான ஒரு நல்ல சீசன் அந்த இடத்துல இருக்கணும். அண்ட் வந்து இந்த டே நைட் இது எல்லாமே, இந்த ஹார்ஸ் இது எல்லாமே எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயட் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஸோ இப்போ வந்து 7th ஸ்டான்ஸாவை பார்க்குறோம். இதில் வந்து பிரைட் ஆல்ரெடி ரெடி ஆகிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து க்ரூஸ்மென்னுடைய டைம், அவங்க தான் க்ரூமை வந்து ரெடி பண்ணணும். ஸோ க்ரூம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா 364 நாட்களையும் எடுத்துக்கோங்க, இந்த 1 டேவை மட்டும் எனக்காக நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த நாளில் வந்து சன் ரொம்ப ஷைனாக பிரைட்டாக வந்து ஜொலிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா பிரைட்டாக இருந்தால் கூட அவருடைய அந்த பிரைட்னஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை பேர்ன் பண்ணிடாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னும் அந்த பிரைட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஹீ தென் ப்ரேஸ் டு ஃபீபஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா சன் காட் அண்ட் த காட் ஆஃப் போயட்ரி. ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறாரு, இன்றைக்கி நாள் வந்து நான் ஒரு அழகான போயட்டை வந்து என்னுடைய பிலவ்ட் ஒனுக்கு கொடுக்கறதுக்காகவும் அண்ட் இந்த நாள் வந்து என்னோடய மேரேஜை ரொம்பவே மெமரபிளாக நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு லாங் டேவாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் 8th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா மின்ஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசிஷியன்ஸ், இவங்களோட தான் இந்த ஸ்டான்ஸா பிகின் ஆகுது. ஸோ இதில் இவங்க எல்லாரும் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஆஸ் வெல் ஆஸ் பாட்டும் பாடிட்டுருக்காங்க. அண்ட் உமன் எல்லோரும் வந்து டிம்ப்ரெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தம்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை.
அண்ட் யங் பாய்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே வந்து அவங்க சாங்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நிறைய பேர் அவங்கள வந்து அப்லோட் பண்ணுறாங்க, கைத்தட்டி அழகாக அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அண்ட் அவங்களும் அந்த வெட்டிங் சாங்கை வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா பாடிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 9th ஸ்டான்ஸாவை பார்க்குறோம். 9th ஸ்டான்ஸாவில் போயட் வந்து அவங்களுடைய ப்ரைடை பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு கிராஸ்ஃபுல்லான ஃபேஸாக இருக்காங்க. அதாவது ரொம்ப அழகான ஒரு முகம் வந்து அவங்களுக்கு இப்போ இருக்குது. அவங்க ஆல்ரெடி பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த வெட்டிங் டேக்கு அவங்க இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறாங்க. அண்ட் ஹீ கம்பேர்ஸ் ஹர் வித் ஃபீபி த காடஸ் ஆஃப் த மூன். போயட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய லவ்டு ஒன்னை வந்து காடஸ் ஆஃப் மூன் கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கான். லைக் அவங்கள ஒரு பெஸ்ட் விர்ஜினாக காட்டுது அப்படின்னும் சொல்கிறாரு. அண்ட் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது, ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க இந்த ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய போயட் வந்து அவங்களுடைய லவ்டு ஒன்னை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து அதாவது எலிசபெத் பாய்லி வந்து அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய பார்வையெல்லாம் அவங்க கொஞ்சம் தடுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அந்த சாங்கை பார்த்து ரொம்ப வெட்கப்படுறாங்க. அந்த சாங்கை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ளஷஸ்லேயே எல்லாமே தெரியுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. அண்ட் 10th ஸ்டான்ஸாவில் வந்து போயட் என்ன சொல்கிறாருன்னா இந்த டாட்டர்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, வணிகர்களுடைய டாட்டர்ஸ். ஸோ இவங்களெல்லாம் திரும்பி பார்த்து அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்போயாவது உங்களுடைய டவுன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபேரி லைக் க்ரியேச்சரை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், என்னுடைய லவ்வர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக லவ்லியாக ஒரு மைல்ட் அடர்ன்ட் வித் கிரேஸ்ஃபுல் ஹைஸ் அண்ட் விர்ச்சுஸாக இருக்காங்க அப்படின்ட்டும் நம்மளுடைய ஆத்தர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் வந்து அவங்களுடைய என்டையர் அந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து அவர் எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். அந்த எலிசபெத் பாய்லினுடைய ஹைஸ் வந்து எப்படி இருக்கான், ஒரு ஷைனிங் சஃபயர்ஸ் மாதிரி. அதாவது சஃபயர்ஸ் அப்படின்னா நீல மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷைனிங் சஃபயர்ஸ் மாதிரி அவங்களுடைய 2 ஐஸும் இருக்குது. அண்ட் அவங்களோட ஃபோர்ஹெட் பார்த்திங்கன்னா ஒயிட்னஸ் ஆஃப் ஹைவரி, இந்த தந்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும், அவங்களோட சீக்ஸ் வந்து ரெட் ஆப்பிள்ஸ் மாதிரி இருக்குது, அவங்களோட லிப்ஸ் வந்து செர்ரிஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஏகப்பட்ட கம்பேரிசன்ஸை சொல்லி அவங்கள அழகாக ப்ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்டன்ஸ்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா, கன்னி பெண்கள். ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த எலிசபெத் பாய்லினுடைய பியூட்டியை பார்த்து தன்னோட சாங்ஸையே பாட மறந்து போயிட்டாங்க, அந்தளவுக்கு எல்லோரும் மெய் மறந்து இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாரு. அண்ட் 11th ஸ்டான்ஸாவில் பார்த்திங்கன்னா போயட் வந்து எலிசபெத் பாய்லினுடைய இன்டர்னல் பியூட்டியை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. அதாவது இப்போ இவ்வளோ நேரம் அவர் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் பியூட்டியை தானே சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் எல்லாரை விட எனக்கு அவளுடைய இன்டர்னல் பியூட்டி எவ்வளோ அழகானது அப்படின்ற விஷயம் ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அதை பற்றியும் அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, he talks about her lively spirit which is adorned with heavenly gifts like sweet, love, chastity, faith, honor and modesty. ஸோ அவங்களுடைய லவ்வருக்கு வந்து ரொம்பவே ஹெவன்லி கிஃப்ட்ஸான சில லைவ்லி ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர், அவங்க ரொம்ப லவ்வாக இருப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட சாஸ்டிட்டி அந்த கற்பு இருக்குது. தென் அவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அடக்கமாக ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் 12th ஸ்டான்ஸாவில் வந்து போயட் வந்துட்டு டோர்ஸை எல்லாம் நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி வைக்க சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து அவங்களுடைய பிலவுட் ஒன் வந்து அந்த டெம்பிள் டோர்க்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க. ஸோ அண்ட் அங்கே இருக்கக்கூடிய விர்ஜின்ஸையும் பார்த்து போயட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் வந்துட்டு என்னுடைய லவ்வரை பாருங்கள், அவகிட்ட இருந்து ஒபீடியன்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோலி பிளேஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகுறோன்னா நம்ம எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கணுன்றதை அவகிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அண்ட் 13th ஸ்டான்ஸாவில் வந்து என்ன நடக்குதுன்னா, எலிசபெத் பாய்லியும் எட்மண்ட் ஸ்பென்சரும் மேரேஜ் செரிமனிக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரீஸ்ட் வந்து
தன்னுடைய 2 ஹேண்ட்ஸையும் ரேஸ் பண்ணி அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து எலிசபெத் பாய்லினுடைய சீக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெட்கப்பட்டு ப்ளஷ்னால் அப்படியே 2 ரெட் ரோசஸ் மாதிரி இருக்கான். அவ்வளோ அழகாக சிவந்திருக்கு. அண்ட் அவங்களுடைய கண்கள் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்காங்க. பட் ஆனால் அவங்க நிமிர்ந்து கூட பார்க்காம அவ்வளோ வெட்கப்பட்டு குனிஞ்சு தரையவே பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் 14th ஸ்டான்ஸால் வந்து இந்த ரிலீஜியஸ் செரிமனி ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இப்போது வந்து போயட் அங்கே இருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய ப்ரைடை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வந்து இவங்க வந்து நான் ஜெயிச்ச ஒரு என்னுடைய மகிமை, என்னுடைய வெற்றி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து எலிசபெத் பாய்லியை ரொம்ப அழகாக ப்ரைஸ் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வந்து போயட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இவ்வளோ நேரம் வந்து காட் ஆஃப் சர்ச்சை வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பேக்கர்ஸ், அதாவது காட் ஆஃப் வைன், அவரை வந்து நம்ம ப்ரே பண்ணலாம், அவரை நம்ம இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஹோலி செரிமனி, இந்த மேரேஜ், இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபேஸ்க்குள்ளே போகலாம், எல்லோரும் வந்து ஹாப்பியாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயட் வந்து இப்போ சொல்கிறாரு. அண்ட் இப்போது 15th ஸ்டான்ஸா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் போயட் டிரெக்ட்ஸ் த யங் மேன் ஆஃப் த டவுன் டு செலிப்ரேட் திஸ் ஹோலி டே பை ரிங்கிங் பெல்ஸ். அதாவது பெல்ஸ் எல்லாம் வந்து ரிங் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இந்த ஹோலி டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போயட் வந்து அங்கே இருக்கக்கூடிய யங் மென், டவுனில் இருக்கக்கூடிய யங் மென் எல்லாருக்கும் வந்து டிரெக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த போயட் வந்து ரொம்ப ஓவர் ஜாய்டாக, ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்டு ரொம்ப சன் வந்து ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் அவர் பார்க்குறாரு. தென் சடன்லி அவர் வந்து கொஞ்சம் சேட் ஆகிடுறாரு. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் இந்த மேரேஜ் ஈவெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பட் இந்த டே வந்து ஒரு சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? பூமியின் மிக நீண்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சம்மர் சால்ஸ்டைஸ். ஸோ இந்த டே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய நாளாக போயிட்டுருக்கு. எப்போ நைட் டைம் வரும், எப்போ நானும் என்னோடய பிலவுட் ஒன்னும் தனியாக உட்காந்து ஜாலியாக நாங்கள் எப்போ பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த டைம் எப்போ வரும்னு சொல்லி அவர் அதுக்காக கொஞ்சம் லைட்டாக சோகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் 16th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கார். பிகாஸ் இது ஒரு லாங் டே இல்லைங்களா, அதனால். அண்ட் இவர் வந்து இப்போது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் ஸ்டார் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி அவருக்கு தெரியுது ஈஸ்ட் சைடில். அதனால் ஓகே, வெரி சூன் வந்து நைட் டைமும் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் வந்து 17th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து அங்கே இருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் இவங்க எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்த விட்டு லீவ் பண்ணுங்கள், காலி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வந்து அவர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, ப்ரைடை வந்து என்னோடய பெட்ரூம்க்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வந்து கொஞ்சம் நேரம் ப்ரைடோட நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால போயட் ரொம்பவே ஈகராக ஹாப்பியாக இருக்கார். He compares his beloved with Maya, with whom Zeus fathered Hermes. அதாவது மயா அப்படின்ற ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சாஸ்டிட்டியோட, ரொம்ப ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து ஜியஸ். ஸோ இவங்க கிட்ட தான் மயாவுக்கு ஹெர்மஸ் அப்படிங்கிற ஒரு பாப்பாவும் வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ப்ரைடும் வந்து இருக்கணும், லைக் மயா மாதிரி என்னோடய ப்ரைடும் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் 18th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து அந்த நைட் டைமை வெல்கம் பண்ணுறாரு. ஸோ ஒரு லாங் டேக்கு அப்புறம் அந்த நைட் டைம் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதை அவரை வெல்கம் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வந்து எனக்கும் என்னுடைய பிலவுட் ஒனுக்கும் ஒரு ப்ரைவசியை நீங்கள் கொடுங்க, இந்த நைட் வந்து ஒரு அமைதியான ஒரு இரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இது வந்து ஒரு லாங் விங்ஸை எங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு நைட்டாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கம்பேரிசனில் சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து 19th ஸ்டான்ஸாவில் போயட் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு லெமெண்ட்டும், அதாவது எந்த ஒரு புலம்பலும் எய்தர் அவுட் சைடில் இருந்தும் சரி, இல்லைனா என்னோடய பிலவுட் ஒன்னுடைய அவளுடைய மனசில் இருந்தோ எந்த ஒரு கஷ்டமோ இல்லை புலம்பலோ இந்த நைட் வந்து எனக்கு வரக்கூடாது,
நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸையும் எல்லா டிமாண்ட்ஸையும் எங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் 20th ஸ்டான்ஸாவில் வந்து போயட் இந்த அமைதி எப்போவுமே எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ இந்த அமைதி தான் வந்து ஒரு கப்பலை ஈவில் கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவரோட இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. He also wishes the sleep should come when it is the proper time to sleep. அதாவது நான் கொஞ்சம் நேரமாவது என்னோடய பிரைடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், உடனே வந்து தூங்குகிற டைம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவர் ஆசைப்படுறாரு. அண்ட் வந்து he also provokes the love cupids இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூப்பிடுறாரு. எங்களை சுற்றி நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து 21st ஸ்டான்ஸா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து போயட் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மூன் வந்து பீப்பிங் த்ரூ ஹிஸ் விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு பர்சனிஃபிகேஷன் தான் இது. அதாவது ஹியூமன் குவாலிட்டிஸை நான் ஹியூமன் திங்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறது தானே பர்சனிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து மூன் வந்துட்டு விண்டோ வழியாக எங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் மூன் கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னோடய பிரைட்னுடைய அவளுடைய அந்த கருப்பை சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஃபர்டைலாக வச்சுட்ருங்க இந்த நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் 22nd ஸ்டான்ஸாவில் வந்து போயட் வந்து காட்ஸ் கிட்டேயும் காடஸஸ் கிட்டேயும் வந்து பிளெஸிங்ஸ் கேட்டுக்கிறாரு. அண்ட் அவர் வந்து தன்னுடைய லவ்வரோட, அதாவது இப்போ தன்னோட ஒய்ஃபாக இருக்கக்கூடிய எலிசபெத் பாய்லியோட ஹாப்பியாக ஒரு மேரேஜ் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் இந்த பாண்ட் வந்து என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு சாக்ரெட் பாண்டாக, ஒரு புனிதமான ஒரு உறவாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அண்ட் 23rd ஸ்டான்ஸாவில் போயட் வந்து அகைன் காட் கிட்ட ப்ரே பண்ணுறாரு. அண்ட் எல்லா காடும் வந்து எங்களோட மேரேஜையும் எங்களையும் பிளெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு லார்ஜ் பாஸ்டரிட்டி, அதாவது ஒரு பெரிய சந்ததி வந்து உருவாகணும், அதுக்காக எங்களை பிளெஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிறாரு. அண்ட் 24th ஸ்டான்ஸாவில் வந்து போயட் இந்த போயமை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு பை அட்ரஸிங். என்ன அட்ரஸ் பண்ணி அப்படின்னா, இது வந்துட்டு என்னுடைய லவ்வருக்கு, என்னோடய பிரைடுக்கு வந்து இது ஒரு நினைவு சின்னமாக, ஒரு மோனுமெண்ட்டாக, ஒரு மெமோரியலாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இந்த போயட்டை வந்து இந்த போயமை க்ளோஸ் பண்ணுறாரு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.